மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை மாற்ற நினைக்கும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கின்றேன். புதிதாக விக்சித் பாரத் ஜி ராம் ஜி என்ற புதிய மசோதாவை இன்று நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. முதலில் தேசப்பிதா மகாத்மா அவர்களின் பெயரை நீக்கிவிட்டு யாருக்கும் புரியாத சமஸ்கிருத இந்தி மொழியில் விக்சித் பாரத் ஜி ராம் ஜி என்று பெயரை சூட்டியுள்ளார்கள். அது மட்டுமல்ல, இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் 100 நாள் வேலை திட்டங்கிறது பேரளவுக்கு தான் 100 நாள் வேலை திட்டம். 60 நாள் 50 நாட்கள் கூட கிடைக்கிறது கிடையாது. ஆனா இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் அந்த நீ இப்ப கிடைக்கிற 60 நாட்கள் 50 நாட்கள் கூட இனி கிராமத்தில் இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. நம்ம விடுதலை இந்தியாவுடைய இன்னைக்கு இருக்கிற முக்கிய காரணம் தேசப்பிதா மகாத்மா காந்தி. அவரை பேரை எடுத்துட்டு இவங்க அந்த புதிய ஒரு பேரை வச்சிருக்காங்க, புரியாத பேரு. அதுவுமே பாத்தீங்கன்னா அது சமஸ்கிருதமா ஹிந்தின்னு கூட தெரியல நமக்கு. இன்னைக்கு அதை நாங்க ரொம்ப எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை கண்டிச்சு இன்னைக்கு நாங்க இந்த மசோதா நிறைவேற்றப்பட கூடாது அப்படின்னு சொல்லி சபையில நாங்க குரல் எழுப்பி நாங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம். இது ஏழைகள் கிராமப்புற ஏழைகளுக்கு ஒரு எதிரான ஒரு மசோதாவோட நாங்க பாக்குறோம். அதே மாதிரி மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி சுமையை இந்த மசோதாவில் வரப்போகுது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பாஜக அல்லாத பிற அரசியல் கட்சிகள் ஆள்கின்ற மாநிலங்களுக்கு நிதியை ரொம்ப குறைச்சிட்டாங்க, திட்டங்களை கொடுக்கறது கிடையாது. இப்போ இந்த முக்கியமான திட்டம் கிராம ஏழைகளுக்கு உதவுகின்ற திட்டம், அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமா இருக்கிற இந்த திட்டத்தை இந்த திட்டத்தை எடுத்துட்டு அவங்க புதிய ஒரு மசோதா ஜி ராம் ஜிங்கிற ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் தலைவர் அவங்க சகோதரி பிரியங்கா காந்தி சொல்ற மாதிரி அவங்க ஏன் இந்த திட்டத்தை வெறுக்கிறாங்கன்னா, முதல்ல மகாத்மா காந்தி அவருடைய தேசப்பிதா அவர் பேர்ல இருக்கிறதுனாலதான் முதலே அந்த வெறுப்பு. அதனாலதான் திட்டத்தை படிப்படியா திட்டத்துக்குள்ள நிதியை குறைச்சாங்க. இப்ப திட்டத்தையே அகற்றி விட்டு புதிய ஒரு மசோதா கொண்டு வர்றாங்க. இது என்னன்னா, தேசப்பிதா மகாத்மா காந்தி மேல இருக்கிற அவங்களுடைய வெறுப்பையும் கோட்சே மேல இருக்கிற அந்த நேசிப்பு தான் இது வெளிக்காட்டுகின்றது.